Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்டான கிண்ணம் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் தேங்காய், அதுக்கு 1/4 கப் சுகர். இதுதான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து இடித்து வறுத்த பச்சரிசி மாவு தான். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், இதுலேயே சுகரும் சேர்த்துடலாம். இப்போ அது நல்லா கலந்து விட போகிறோம். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர், தேங்காய், மாவு எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை கலந்து எடுக்க போகிறோம். தண்ணி வந்து மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுகர் சேர்த்துருக்கனால இது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். நம்ம கையை வச்சு இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்டிப்பாக நிற்கணும், உதிர்ந்து போகக்கூடாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மாவு கரெக்டான ஸ்டேஜ்னு அர்த்தம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்திருக்கோம். இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு லைட்டாக கையை வச்சு அமுத்தி விடுங்க. இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு ஓரங்கள் எல்லாமே நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிண்ணம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிண்ணத்தை இந்த மாதிரி கவுத்திக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தட்டுனாலே போதும், நமக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி கிண்ணத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதை தட்டில் கவுத்திடலாம். லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி தட்டி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். நம்ம புட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுக்கோங்க. மேலே இட்லி தட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு அதையும் இந்த மாதிரி ஒவ்வொரு குழியில் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம 4மே வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கிறதுக்கு ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்தாலே போதும், ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிண்ணம் புட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.